தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதல் வணக்கம். நம்ம காப்பிடெக் சேனலில் இப்போ பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, சென்னையில் பள்ளிக்கரணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவிலேருந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு புது கடைக்கு ஒரு ஜெராக்ஸ் மிஷின் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கேட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு நேராக வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்துருந்தேன், நிறைய சஜஷன் கொடுத்துருந்தேன். அவங்கக்கிட்ட சில இன்ஃபர்மேஷனையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இந்த ஜெராக்ஸ் ஃபீல்டில் இல்லை ஜெராக்ஸ் மிஷினில் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ அது இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு செகண்ட்ஸ் மிஷின்லாம் வேணாம், எங்களுக்கு புது மிஷின் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த வகையில் இந்த மாதிரி கிளைண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நம்ம சஜஸ்ட் பண்ணக்கூடியது கியோசிராவுடைய 2020 பிராண்ட் நியூ மிஷின் தான் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதே வகையில் தான் இவங்களுக்கும் நான் அதை சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். லைவாக சில மிஷின்ஸ் டெமோ காட்டினேன். ஸோ இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மிஷினுக்கான பேமெண்ட்டை நமக்கு ஆஃபீஸ்லேயே ஹேண்டல் பண்ணிட்டாங்க. ஸோ இது கூடவே அவங்க ஒரு ஸ்டாண்டு கேட்டிருந்தாங்க. ஸ்டாண்டு புது ஸ்டாண்டு போனால் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்லிட்டு செகண்ட்ஸில் ஏதாவது இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. ஸ்டாண்டு நம்மக்கிட்ட செகண்ட்ஸில் ரெடியாகவே இருந்தது. ஸோ அதோடைய ப்ரைஸும் சொல்லியிருந்தேன், அதுவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன டைமிங்க்கு நம்ம நுங்கம்பாக்கம் ஆஃபீஸ்லேருந்து அந்த கியோசிராவுடைய 2020 மிஷினையும் ஏற்றிக்கிட்டு, அதே மாதிரி அவங்க கேட்ட அந்த ஸ்டாண்டையும் நம்ம ஏற்றிக்கிட்டு இங்கேருந்து அவங்க ஆஃபீஸ்க்கு நம்ம போயிட்டோம். அங்கே போயிட்டு அவங்களுக்கு பாக்ஸை ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தந்துட்டு அங்கேருந்து கிளம்புறது தான் இந்த வீடியோ. ஸோ இவங்கள மாதிரியே யாராவது ஒரு புது ஷாப்புக்கு ஒரு ஜெராக்ஸ் மிஷின் வேணும், ஒரு ஃபோட்டோ காப்பியர் மிஷின் வேணும், அதுவும் எனக்கு செகண்ட்ஸ்லாம் வேணாம், பிராண்ட் நியூவில் லோ ப்ரைஸில் வேணும், அதுலேயே மேக்ஸிமம் இந்த A3 A4 லீகல் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு இந்த மாதிரி ஒரு காமனான செட்டிங்ஸ் இருந்தாலே போதும் அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது கியோசிராவுடைய 2020 மிஷின் தான். ஸோ இந்த மிஷினுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் இடத்த பொறுத்து இதுக்கு வாரண்ட்டி, சர்வீஸ் சப்போர்ட் எல்லாமே நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து கால் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து ஸோ இந்த மிஷினுக்கு நம்ம அதுக்கான வாரண்ட்டி, சர்வீஸ் சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு ஃபோனில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ வேறு யாருக்காவது இந்த மிஷின்ஸை பற்றி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபுட்டேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லைவாக அங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெமோ கொடுக்குறது தான். ஸோ யாராவது புதுசாக யூஸ் பண்ணுறீங்க, இல்லை இதுக்கப்புறம் ஜெராக்ஸ் ஃபீல்டுக்கு நீங்கள் வரணும், ஜெராக்ஸ் மிஷின் எப்படி யூஸ் பண்ணணுன்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு 10 நிமிஷம் வீடியோ பாருங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய ஜெராக்ஸ் மிஷினை பற்றியும் ஃபோட்டோ காப்பியர் மிஷினை பற்றியும் இந்த ஃபீல்டை பற்றியும் நம்ம சேனலில் நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலும் இணைந்திருங்கள். நன்றி. என்ன கல்யாணத்துக்கு போலியா? அதான் போகிறோம்மா, போயிட்டா விடுங்க சார், நம்ம பார்த்து கடைசியாக எடுத்து போட்டுக்கலாம். சொல்கிறேன் உள்ள தருவோம். ஆன் பண்ணுங்க மிஷின். யார் ஆன் பண்ணும்? இதான் ஆன் ஆஃப் சுவிட்சு. அவ்வளோதான். கேரி பேக் A4 பேப்பர் லோட் பண்ணுறதுக்கு. ஒரு கட்டை 3 யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோ வைக்கலாம். அதுக்கு மேலே ஒரு கட்டை 2 தானே யூஸ் பண்ண முடியும், அவ்வளோ வைக்க வேணாம். 3 பிரிச்சுக்கலாம் நீங்கள். எல்லாமே ஆட்டோமேட்டிக் டாக்குமெண்ட் ஃபீடர்லாம் வராது, அதெல்லாம் தனியாக நம்ம வாங்கணும் ஆப்ஷன். பத்தாது, எடுங்க அப்படியே மொத்தமாக எடுங்களேன். என்ன நீங்கள் வெளில வச்சிங்கன்னா வேஸ்ட்டு தான் அது. நீங்கள் கவருக்குள்ளே தான் இருக்கணும் பேப்பர். இல்லை இப்போதைக்கு இது போதும், இது பிரிக்க வேணாம் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கப்புறம் ரெகுலராக பார்த்துக்கோங்க. அது ஓப்பன் பண்ணுங்கள். இதுதான் கேசட் 1, சரிங்களா? ஓப்பன் பண்ணுங்கள். அது ஒரு ட்ராயர். ஒன்றும் இல்லை, இவ்வளோ தூரம் வரைக்கும் இழுத்துக்கோங்க, சரிங்களா? இந்த எல்லோ கலரில் ஒரு பேட்ச் இருக்கு இல்லையா, இந்த அளவு வச்சுக்கோங்க.
நீங்கள் ஒவ்வொரு தாட்டியும் இதை வெளியில் இழுக்கிறப்போ இந்த இடம் லிஃப்டிங்கில் தான் இருக்கும். ஓகேவா? இங்கே என்ன எழுதியிருக்கு அப்படின்னா அழுத்துங்க. அப்போது இதில் இதை விடுங்க, நீங்கள் முதல்ல அழுத்துங்க. கை எடுத்துருங்க. லாக் ஆகிடுச்சா? இப்போ பேப்பர் வைங்க. தட்டிட்டு ஈக்குவலாக வைக்கணும். அப்போ வளர்ந்துடும். இப்போ தானே ஸ்டார்டிங் தானே அது. இப்போது இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இது கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த இடம் இவ்வளோ எம்டியாக இருக்குல்ல, இதையும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். சைடில் கிடிக்கு மாதிரி பிடிச்சி தள்ளுங்க. இப்படியே தள்ளினீங்கன்னா வராது. சைடில் அழுத்தி தள்ளுங்க. அழுத்தவே இல்லை நீங்கள். இருக்கு பாருங்க. ஓகேவா? இங்கே பண்ணுங்க. சரி, பரவாயில்ல தள்ளுங்க. அந்த பக்கம் தள்ளுங்க. ஒட்டி வைக்கணும், பேப்பர் ஒட்டி வைக்கணும். ஆனால் இது அழுத்தி தான் தள்ளணும். இப்போ நான் தள்ளுறப்ப சவுண்ட் எதாவது வருதா? சரிங்களா? அந்த வரக்கூடாது, சவுண்டே வரக்கூடாது. பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். க்ளோஸ் பண்ணுங்க. சூப்பர். ஒரிஜினல் எடுங்க. கார்டு இல்லை, ஏதாவது A4 ஷீட் ஃபஸ்ட்டு எடுங்க. இப்போது சரி வைங்க. ட்ரேயில் எப்படி பேப்பர் வச்சுருக்கீங்க? ட்ரேயில் எந்த பொசிஷனில் பேப்பர் வச்சுருக்கீங்க? அது மாதிரி வைங்க. இப்படி தான் பேப்பர் வைக்கணும். சரிங்களா? இப்போது இந்த இடம் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. சென்ட்ரலாக வைக்கக்கூடாது. இதுக்குள்ளே தான் ஸ்கேன் ஆகும். A4ன்றப்போ இதுக்குள்ளே மட்டும்தான் ஸ்கேன் ஆகும். நீங்கள் தள்ளி வச்சிட்டிங்கன்னா பாதி கட்டாக தான் ஆகும் உங்களுக்கு. இது இந்த ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே வச்சு நல்லா கேப்பே இருக்கக்கூடாது கண்ணாடியில். ஆமாம், அப்படியே வச்சுருக்கேன். பார்த்தீங்களா? பார்த்துட்டிங்களா? க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா 1 மினிட்ல எனர்ஜி சேவருக்கு போய்டுன்ட்டு. அந்த மாதிரி எந்த பட்டன் அழுத்தினாலும் ரெக்கவர் ஆகிடும் உங்களுக்கு. ரெடி டு காப்பின்னு வந்துருச்சா? இதில் நான் ஒரே ஒரு ஜெராக்ஸ் மட்டும் கேட்குறேன் அப்படின்னா டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். டிஃபால்ட்டாக 1 தான் இருக்கும். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்க பார்ப்போம். பேப்பர் வந்துருச்சு. இது உங்கள் பிரிண்டர் மாதிரி ஸ்லோவாலாம் இருக்காது, ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் மிஷினு. சரிங்களா? இங்கே வந்துடும். இதுதான் டெலிவரி பாத். சரியா? சரி. எடுத்துகிட்டு வரோம். அவ்வளோதான். இப்போது நான் இதில் எனக்கு இந்த ஒரு பக்கம் மட்டும், ஃப்ரண்ட் பக்கம் மட்டும், இந்த 22வது பக்கம் அது விடுங்க. 22 எனக்கு இதில் வந்து எனக்கு ஒரு காப்பி வேணும் அப்படின்னு நான் கேட்டேன்னா எனக்கு எடுத்து கொடுங்க. இப்போ அதெல்லாம் அவ்வளோலாம் வேணாம், லைட்டாக வச்சுட்டிங்கன்னா போதும். எனர்ஜி ஸ்லேவரில் இருக்குது. எந்த பட்டன் அழுத்தினாலும் ஆன் ஆகும். இப்போ ஆன் தான் பண்ணியிருக்கீங்க மிஷினை. சரிங்களா? இப்போ ரெடி டு காப்பின்னு இந்த இடம் வரணும். வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்தோம்ல, அது நம்பர் 1 ஜாபு, இது நம்பர் 2 ஜாபு. பேப்பர் வந்துருச்சு பாருங்கள். ஓகேவா? இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வேணும். எனக்கு இப்போ இந்த 22, 23 ஃப்ரண்ட் அண்ட் பேக் வேணும். சரிங்களா? இப்போ நீங்கள் அந்த மிஷினில் எப்படி எடுப்பீங்க? ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேட்டாங்கன்னா ஒரு பக்கம் வந்துடும், திரும்பி அந்த பேப்பரை திருப்பி வைப்பீங்க. இது நம்ம இது அப்படி கிடையாது, மிஷின்லேயே நமக்கு ரொட்டேட் ஆகிடும். சரிங்களா? இப்போ நான் 22, 23 கேட்குறேன். ரீசெட் பண்ணுங்கள். இன்னொரு ப்ரோக்ராம்லேருந்து இன்னொரு ஆப்ஷன் போனால் இந்த ரீசெட் ரொம்ப முக்கியம். பண்ணிட்டீங்களா? அழுத்துங்க. ஒரு பீப் சவுண்டு கேட்கும், அவ்வளோதான். வேறு எந்த ஒரு இதுவும் தெரியாது. இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு சொன்னல, அது எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த டியூப்ளெக்ஸ் அப்படின்ற ஒரு பட்டனுக்குள்ளே தான் ஒழிச்சு வச்சுருப்பாங்க. போங்க, உள்ளே போங்க. ஓகே, லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். சரிங்களா? ரொம்ப சென்சிட்டிவாக தான் இருக்கும். இப்போ நான் என்ன கேட்டேன், இதில் 2 சைடட் எடுக்கணும். சரிங்களா? இப்போ 2 சைடட் எங்கே வருது? 2 சைடட் இருக்காதுல்ல. அப்போ 2ன்ற ஆப்ஷன் இருக்காதுல்ல. அப்போ டவுன் பண்ணுங்க. இருக்கா? இப்போ 2 வந்துருச்சா? 2 சைடுன்ட்டு இதை தான் செலக்ட் பண்ணணும். இதை ஓகே கொடுக்கணும். இதோ இருக்கு பாருங்க. கம்ப்ளீட் ஆகிடுச்சா? இதில் லைட் ஆன் ஆகிடுச்சா? இப்போ லைட் ஆன் ஆகிடுச்சுன்னா இந்த செட்டிங்ஸில் ஆக்டிவாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ டிஸ்பிளே படிங்க.
டிஸ்ப்ளே ஸ்கேனிங் வந்து அடுத்து வரும் பாருங்க, இப்போ கமெண்ட் வரும் பாருங்க. ஸ்கேன் நெக்ஸ்ட் அப்படின்னா என்ன பண்ணணும், இப்போ அடுத்த பேஜ் திருப்பணும்னு அர்த்தம். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ 23வது பக்கம். அவ்வளோ கரெக்ட். அப்போல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் சும்மா ட்ரெயின் டெஸ்ட்டு தானே, அவ்வளோதான். செகண்ட் ஸ்டார்ட்டு. இப்போது 2 பக்கம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, முடிஞ்சிருச்சு. 2 பக்கம் ஸ்கேனிங் முடிஞ்சிருச்சு. இப்போது ஸ்கேன் ஃபினிஷுக்கு என்ன கொடுக்க சொல்லியிருக்காங்க? ஸ்கேன் ஸ்டார்ட் கொடுக்க சொல்கிறாங்க. ஸ்டார்ட் கொடுத்தா நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்கேன் நடக்கும். நான் கொடுத்ததே உங்கள்கிட்ட இந்த 2 பேஜ் தான் எனக்கு போதும்ன்ட்டு. நீங்கள் இப்போ 3வது அடி கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஸ்கேனிங் நடக்கும். அது பேப்பர் தான் வேஸ்ட்டு. இப்போது ஸ்கேன் ஃபினிஷா, அதுக்கு என்ன கொடுக்கணும் நல்லா பாருங்கள், டிஸ்பிளே பாருங்கள். ஸ்கேன் ஓகே கொடுக்க சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? ஓகே கொடுத்தா ஃபினிஷ் ஆகிடும். கொடுங்க. இப்போது பேப்பர் என்ன ஆகுனா, பாதி பேப்பர் வந்துட்டு மறுபடியும் உள்ளே போயிடும். நீங்கள் வந்துருச்சுன்னு நினச்சி பிடிக்கக்கூடாது, சரியா? பேப்பர் ரிவர்ஸ் ஆகிட்டு பாருங்கள், கரெக்டாக எடுத்துறீங்களான்னு பாருங்கள். நம்ம இந்த பிரிண்டர்லாம் பேப்பர் கீழே விழாத இருக்கிறதுக்கு நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுத்து போடுறோம். அந்த மாதிரி இருக்காதுல்ல? ஏன் விழணும்? இதுதான் இதுக்குள்ளேயே தானே கிடக்கும், இதுக்குள்ளேயே இருக்கும். ஒரு முறை அம்மா கேட்டுக்காமி. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்துருவீங்க இல்லையா, கடைசியாக இருக்குது ட்ரைனிங். அடுத்து கடைசியாக டெஸ்ட் இருக்குது. இப்போது ஐடி கார்டு கேட்பாங்க. இந்த 3 செட்டிங் தான் ரொட்டைனாக வரக்கூடியது, சரிங்களா? பண்ணுங்க. ஃபஸ்ட்டு எப்படி எடுப்பீங்க? ஃபஸ்ட்டு எதை எடுப்பீங்க? ஃப்ரண்ட்டா பேக்கா? அப்போ பேக் வைக்கிறீங்க, ஃப்ரண்ட் வைங்க. அவ்வளோ காரணம்லாம் ஒட்டி வைக்கணும், சும்மா அப்படி வச்சா ஜென்ரலாக வச்சா போதும். ஆ இப்போது ரீசெட் பண்ணுங்க. ஐடி கார்டு நம்ம இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இருக்கோம் இல்லையா, அப்போ ரீசெட் பண்ணிடணும். இப்போ என்ன எடுக்க போகிறோம்? ஐடி கார்டு மேலே கீழே எடுக்க போகிறோம். இந்த ஐடி கார்டு காப்பினே ஒரு பட்டன் இருக்கா, அது போங்க. ஆஃபில் இருக்கா, ஆன் பண்ணுங்கள். இங்கே போயிடணும். இங்கே ஸ்க்ரோலுக்கு நம்ம பழைய பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணோம்ல, அந்த தான். ஓகே கொடுங்க. இப்போது இதில் வந்து அலைன் சென்டர்னு வரும் ஒரு ஆப்ஷன், வருதா பாருங்கள். அது சென்டர் அப்படின்னா நம்ம எங்கே வச்சு எடுத்தாலும் நமக்கு ஒரே நேராக கொடுத்துரும். அது டவுன் பண்ணி பாருங்கள். ஓகே கொடுங்க. இதில் எனக்கு இப்போ 2 காப்பி வேணும்னு நான் கேட்குறேன், என்ன பண்ணுவீங்க? 2 காப்பி என்ன நம்பரில் கொடுங்க. 2 எங்கே மாறுதா? 2 இப்போ ஒரு வேகத்தில் 22ன்னு விழுந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுவீங்க? இல்லையே கொடுத்துருவாங்க. அவ்வளோதான், கொடுங்க. இப்போ மறுபடியும் 1க்கு வந்துடும். இப்போ 2 கொடுங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. டிஸ்பிளேலயே நம்மளுக்கு கணக்கு தெரிஞ்சிடும், எல்லாமே தெரிஞ்சிடும் சார். டேன் ஓவர் த கார்டு, சேம் பிளேஸ். நீங்கள் அதில் வைக்கிற மாதிரி இங்கே வச்சுட்டு திடீர்னு கீழெலாம் வைக்கக்கூடாது. அதே இடத்துல தான் வைக்கணும், அதே இடத்துலையே தான் வைக்கணும், சரிங்களா? வச்சுட்டு ஸ்டார்ட்டு. பாருங்க, கரெக்டாக எடுத்துறீங்களா பாருங்க. எடுக்க தான் போகலாம். கரெக்டாக வந்திருக்கான்னு பார்க்கணும். கொஞ்சம் கட்டாகி பிரிண்ட் ஆகல லைட்டாக மேலே. ஒரிஜினல் எப்போவுமே ஒரிஜினலை செக் பண்ணிக்கணும் நம்ம. ஒரிஜினல் அலைஞ்சிட்டாங்க. மற்றபடி பிரச்சனை. ஓகேவா? இப்போ யாராவது உங்ககிட்ட வந்து சிங்கிள் சைடு ஐடி கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கேட்டால் எடுத்து கொடுப்பீங்களா? பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்தாங்க, அதை கொடுங்க. இதில் எனக்கு இந்த 22வது பக்கம் சிங்கிள் சைடு எனக்கு ஒரே ஒரு காப்பி வேணும். சிங்கிள் சைடு தான், எந்த ஆப்ஷனுமே கிடையாது. அங்கே வச்சா வருமா? எங்கே ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னேன். எனக்கு ஒரு காப்பி போதும். வந்துடுச்சு பாருங்க. ஓகேவா? இப்போது எனக்கு இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டுமே பிரிண்ட் ஆகணும். 2 காப்பி வேணும். எது வேணாலும் வைக்கலாம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் தானே. ம்
சூப்பர். ரீசெட் பண்ணிட்டு ம் ஃப்ளெக்ஸ் பண்ணணும். சூப்பர். டூக்கு மாற்றிட்டு ஓகே கொடுக்கணும். சூப்பர். அது வந்துட்டு டூ கொடுக்கணும். ம் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் கொடுத்தா அவ்வளோதான் பண்ணுங்க. ஓகே ஸ்டார்ட் முடிஞ்சிடும், ஃபாஸ்ட்டாக இருக்கும் டக்கு டக்குன்ட்டு. அந்த டிஸ்பிளே பார்த்தீங்கனாலே ஒரு பக்கம் ஸ்கேன் பண்ணிடுச்சு, ரெண்டாவது பக்கம் திருப்புங்க அப்படின்னு சொல்லும். அப்படியா சிக்னல் வருமா? எல்லாமே டிஸ்பிளேலேயே வரும், அது டிஸ்பிளே பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸ்கேன் நெக்ஸ்ட்னு வருது. ம் ஓகே அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்தது ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும்தானே இப்போ ஸ்கேன் பண்ணிங்க, அது மட்டும் தான் பிரிண்ட் ஆகி வெளில வரும். இப்போ ரெண்டாவது பக்கத்தை ஸ்கேன் பண்ணணும்ல நம்ம, ஆமாம் அப்போது ஸ்டார்ட் கொடுக்கணும். அவ்வளோதான். உங்களுக்கு தெரியுது, குழப்பிக்காதீங்க, அவ்வளோதான். கரெக்டாக தான் பண்ணுறீங்க எல்லாமே. இப்போ என்ன பண்ணணும்? இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கேன் பண்ணியாச்சு, பேப்பர் வெளியில் வரணும். ஸ்கேன் ஃபினிஷ்க்கு ஓகே கொடுக்க சொல்லும். ம் இப்போ நீங்களே இப்போ ஐடி கார்டு எடுங்க, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். வா பாருங்க என்ன நடக்குதுன்னு கீழே பாருங்க, கீழே பாருங்க பிரதர், உங்களை தான் பாருங்க. பாருங்க அடுத்து பாருங்க, இன்னொரு பேப்பர் வரும் பாருங்க, அதை பாருங்க. அப்போதான் அதை புரிஞ்சிக்க முடியும் என்ன நடக்குது அப்படின்ட்டு. அவ்வளோதான். எவ்வளோ ஸ்பீடாக வருது, எப்படி வருதுன்றதை தெரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? ஷீட்டாக இருக்குது, நம்ம 3-4 ஷீட் வச்சா அதே பேலன்ஸ் வருமா அந்த மாதிரியா? 3-4 ஷீட்னா எப்படி கேட்குறீங்க? இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொடுத்துருக்காங்க, ஆமாம். நீங்கள் 2 காப்பி கேட்டோம், ஆ 2 எடுத்துருது. இதுவே 5 காப்பி கேட்குறாங்கன்னா அந்த பேலன்ஸ் 5ன்றதை இங்கே நமக்கு டைப் பண்ணிடணும். டைப் பண்ணிங்கன்னா அவ்வளோ வெயிட் அங்கே உள்ள தாங்கும். அதெல்லாம் தாங்கும். இது 200 1000 பேப்பர் மேலே தாங்கும். இது என்னது? இது ஒன்றுமே கிடையாது, பிளாஸ்டிக் தானே. ஒரே டைமில் அவ்வளோ வரும். வரும் ஒரு டைமில் வந்து நம்ம 1000 காப்பி வரைக்கும் நம்ம எடுத்துக்க முடியும். ரெண்டு ட்ரேலையும் வைக்கலாம்ல பேப்பர்? ஒரு ட்ரே சைடில் ஒரு ட்ரே வரும். A3லாம் வந்துச்சு நம்ம அதில் தான் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இது ஏன் தெரியுது? ஐடி கார்டு எடுத்து பாருங்கள்.